पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஞான விஞ்ஞான யோகத்துல நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? முக்கியமான ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மகி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, ஹே தனஞ்சய, எனக்கு வேறாக எனக்கு அந்நியமாக வேறு எந்த ஒரு காரணங்களும் இல்லை. எனக்கு அந்நியமாவோ எனக்கு வேறாகவோ எந்த ஒரு காரணங்களும் இல்லவே இல்லை. இந்த மொத்த உலகத்துக்கும் நான் தான் காரணம், எனக்கு அந்நியமா காரணம் இல்லை. ஒரு மேஜிஷியன் என்ன சொல்லுவான்? எனக்கு அந்நியமா நான் பண்ற மேஜிக் எதுக்கும், காட்சிகள் நான் காட்டுற எந்த காட்சிகளுக்கும் எனக்கு அந்நியமா வேற காரணம் இல்லை. அப்ப மாயை சுவாமி, மாயைன்றது பாத்தீங்கன்னா மெஜிஷியனுக்கு உள்ளடங்கிய ஒரு சக்தி. அப்ப பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 2 நம்ம சொல்றோம். பரா பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேரு, பரா பிரகிருதின்னு பேரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு கீழே இருக்கிறது அபரா பிரகிருதின்றது ஒரு மேட்டர், ஒரு ஜடம். அப்ப யாரு படைக்கிறா அப்படின்னு கேட்டா, ஒரு பானையை யாருப்பா பண்ணது அப்படின்னு கேட்டா, பானை பண்ணது யாருன்னு சொல்லுவாங்க? குலாலன் பண்ணுனா. குலாலன் தான் பாத்தீங்கன்னா பானையை பண்றான். மண்ணு பாத்தீங்கன்னா நான் பானையை பண்ண அப்படின்னு மண்ணு சொல்லாது. மண்ணை பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய வச்சு செஞ்சு குலாலன் தான் பாத்தீங்கன்னா பானையா வனையறா. அப்போ யாரு காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மண் பானை சட்டி நிறைய வச்சிருக்கான், யாருப்பா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்டா மெஜிஷியன் அந்த குலாலன் தான் சொல்லுவான், நான் தான் பண்ணேன் அப்படின்னு. மண்பானை சொல்லாது, மண்ணு சொல்லாது, நான் பானையா நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லாது. ஏன் அப்படின்னா ஜடத்தை ஹேண்டில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்யமா உயிருள்ள உணர்வுள்ள ஒருத்தன் இருக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜடம் எதையுமே பண்ணாது. அப்ப அபரா பிரகிருதியை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஜடம். இந்த உலகத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு காரணம் மாதிரி மூல காரணம், மெட்டீரியல் காசு எது அப்படின்னா மாயா, திரிகுண மாயா பாத்தீங்கன்னா இது மொத்த உலகமும் அதுதான். ஆனா அது ஜடம். அதனால பாத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணி அதை யாரு பண்றா? சைத்தன்யமா இருக்க ஈஸ்வரன் தான் பண்றார். அதனால இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றாரு மத்த பரதரம் நான்யது. 2 பிரகிருதியில நான் தான்ப்பா பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல காரணகர்த்தா. எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் பாத்தீங்கன்னா காரணமாக பாத்தீங்கன்னா இருக்கவே இல்லை, இல்லவே இல்லை. மயி சர்வமிதம் புரோத்தம். காரணம் இருக்கு அப்படின்னா அந்த காரணம் எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? காரியத்துல எல்லாத்திலையும் அனிசியூத்தமா இருக்கும், வியாபிச்சிருக்கும், உள்ளார்ந்து இருக்கும். பஞ்சு பாத்தீங்கன்னா துணியில எப்படி பாத்தீங்கன்னா உள்ளார்ந்து வியாபிச்சு இருக்கும், கணு கணுலையும் காட்டன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் சைத்தன்யம் என்னவா இருக்கு? வியாபிச்சிருக்கு. அதனாலதான் சொல்றாரு மயி சர்வமிதம் புரோத்தம். நான் இந்த மொத்தத்திலையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கேன். புரோத்தம்னா ஊடுருவி இருக்க. இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத்துல ஊடுருவி ஊடுருவி வீவிங் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த மொத்த உலகத்தையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு ஊடுருவி இருக்கேன், உள்ளார்ந்து இருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாத்துல பாத்தீங்கன்னா எப்படி நூல் ஊடுருவி இருக்கோ, பஞ்சு ஊடுருவி இருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்துல மணிகள் எவ்வாறு கோர்க்கப்பட்டிருக்கோ, ருத்ராட்ச மாலையில ருத்ராட்சத்தை கோக்கிறதுக்கு ஒரு டொயின் வேணும், இல்ல ஒரு நூல் வேணும். அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. சூத்திரே மணிகனாயிவ அப்படின்னு சொல்லியாச்சு. நான் 2 விஷயம் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னு பேரு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு பேரு. அந்தர்யாமி அப்படின்னு எப்போ எடுத்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு கண்ணாடி எடுத்துங்க போதும். இப்ப இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற பிரகாசம் இருக்கு. ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா எல்லா வஸ்துக்களையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு
இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. இந்த இந்த கண்ணாடியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கண்ணாடியை இப்படி திருப்பி காட்டினா என்ன இருக்கு? ஈஸியா தெரியுதா? இந்த கண்ணாடியிலையும் பிரகாசம் இருக்கு, பின்பக்கமா காட்டுறேன். அப்ப சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பிரகாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தத்துவம். சர்வ பிரகாசமா இருக்கிற அந்த பிரகாசத்துக்கு பேரு பிரம்ம தத்துவம். அப்ப வியாபகமா இருக்கிறது சைத்தன்யம். சர்வம் பிரம்மமயம். அந்த சர்வம் பிரம்மமயமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வியாபிச்சு இருக்கிறது. இப்ப இங்கேயும் இருக்கா? ஆமா, இங்கேயும் இருக்கு. இது ஜடமா இருக்கு, இது ரிஃப்ளெக்ஷன் இல்லை இதுல. இதே நான் இப்படி திருப்பிட மாத்திரத்துல என்ன ஆயிடுது? இந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்றதா இருக்கு. அப்போ ஒரே பிரகாசம் தான். இந்த ஃப்ரேம்ல இருக்கிற பிரகாசம், என் முகத்துல இருக்கிற பிரகாசம், இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற பிரகாசம் தான் இங்கேயும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஒரு விசேஷம் என்ன இருக்கு? இந்த மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற சுத்தி இருக்கிற ஃப்ரேமை காட்டிலும் இந்த மீடியம் எப்படி இருக்கு? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே நம்ம புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் புத்தி அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற புத்தியில இந்த வெளியில இருக்கிற பிரகாசம் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலா படுது, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாமர்த்தியம் இந்த இதுல இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, இங்க வெளியில இருந்தா என் கைக்கு மேல இந்த ஃப்ரேம்ல இருந்துச்சுன்னா இந்த மொத்த ரூமையும் வியாபிச்சிருக்குன்னா அதுக்கு பேரு பிரம்ம தத்துவம். இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கிற பிரகாசம். இதே பிரகாசம் இது மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிற புத்தியில இருந்துச்சு அப்படின்னா, புத்தியில தான் இருக்கும் இம்மூவபிளா. அந்த புத்தியில இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அந்தர்யாமின்னு பேர். எதுக்கு அந்தர்யாமி? இதுக்கு உள்ளார, இந்த கண்ணாடிக்கு உள்ளார இருக்கு, புத்திக்கு உள்ளார இருக்கு. அப்ப புத்திக்கு உள்ளார இருக்கிற பியூர் கான்சியஸ்னஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமி. இந்த இந்த பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஆட்டுறேன் அப்படின்னா இது ஏத்த மாதிரி ஒரு பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா வால்ல படுது. இதுல இருக்கிற பிரகாசம் ஒண்ணு இம்மூவபிள், ஒரு பேஸா இருக்கிறது இம்மூவபிள். அது எப்பவுமே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. ஆனா இந்த புத்தியில பட்டு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த பிரகாசம் வால்ல பட்டோன வால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஆட ஆட அந்த வால்ல படுற அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது கூட ஒரு பேஸான பிரகாசம் என்ன இருக்கு? ஆடாம இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஆடாத பிரகாசம், ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இந்த கண்ணாடியிலயும் இருக்கு, ஆடாம இருக்கு, அச்சலமா இருக்கு. அந்த புத்தியோட சாமர்த்தியத்தினால என்ன இருக்கு? ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, கிரியேட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்க அங்க புத்தி ஆடும் போது ஆடுது. இதுக்கு பேர் அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இங்க அங்க ஓடுது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஜீவாத்மா, ஜீவன் அப்படின்னு பேர், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அப்போ பிரம்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில இருக்கும் போது அதுக்கு என்ன பேரு? அந்தர்யாமி அப்படின்னு பேர். பிரகாசத்துல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா சுவாமி? ஒண்ணும் இல்லை. வெளியில இருக்கிற பிரகாசம் பிரம்மம்னு சொன்னோம் அப்படின்னா புத்தியில இருக்கிற பிரகாசத்தை என்ன பண்றோம்? அந்தர்யாமி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்க? அப்போ இந்த அந்தர்யாமியை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? புத்தியில இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் புத்தியில இருக்கும் போது அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. விட்டுருங்க. அப்புறம் சூத்திராத்மானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சர்வ வியாபகமா இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு மேல ஒரு மாயா வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தியா இருக்கிற மாயா வந்த மாத்திரத்துல மாயையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் என்ன ஆகுது? தெரியுது. கிரியேஷன் வாஸ்தவம் இல்ல, மாயையிலிருந்து உண்டான கிரியேஷன். புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த ஜகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து கிரியேட் ஆனது. அப்ப சைத்தன்யம் முதல்ல இருந்துச்சு, அதோட மாயா சேர்ந்துச்சு, மாயையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா புத்தி உண்டாச்சு, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் என்னாச்சு? உள்ள வந்துச்சு. உள்ள வரல, அதுதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? புத்தியில இருக்கிற சைத்தன்யத்துக்கு அந்தர்யாமின்னு பேர் சொல்றோம். அந்தர்யாமி தான் ஈஸ்வரன். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரன் இனிமே எங்க கேட்டாலும்
ஈஸ்வரன் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். இதான் ஈஸ்வரனோட லட்சணம். பரோட்சமா சொன்னீங்க அப்படின்னா நீங்க வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கார், எனக்கு வேற எங்கேயோ, எனக்கு வேறா இருக்காருன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிக்கல. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா காரியத்துல எல்லாத்திலையும் அந்தர்யாமியா காரணமா இருக்கிற அவர் இருக்கார். நூலுல பஞ்சு மாதிரி, கிளாத்துல நூலு மாதிரி அவர் இருக்கார். அப்ப அந்தர்யாமி விட்டதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த மாயையும் சைத்தன்யமும் பிளஸ் மாயையும் சேர்ந்த மாத்திரத்துல என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம் உண்டாகுது. அந்த பிராண தத்துவம் உண்டான மாத்திரத்துல அந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷன் எல்லாத்தையும் பண்றது. அந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா கிரியேஷன் எல்லாத்தையும் பண்ணுகின்றது. சாமி பிராணன் கிரியேஷன் பண்ணுதா? இன்ஸ்டிடியூஷன் படிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிராண தத்துவத்தையே விட்டுட்டாங்க. இந்த சூத்திராத்மாவை யாருன்னு யாருக்கும் தெரியாம போச்சு. சூத்திரம்னா கிளியரா இருக்கல, நூலு. சூத்திரம்னா நூலு, சூத்திராத்மா அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். சூத்திராத்மா எது? பிராணன். அப்ப நமக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கா? நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப அதான் அந்தர்யாமி, பியூர் கான்சியஸ்னஸ், தேகத்தோட சேராதது. அதுக்கப்புறம் பிராணன் போயிட்டு இருக்கா? ஆமா, பிராணன் போயிட்டு இருக்கு. எல்லாத்திலையும் பிராணன் போயிட்டு இருக்கா? ஆமா, இந்த உலோகத்துல இருக்கிற எல்லாத்திலையும் பிராணன் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மணி மாதிரி. இந்த பிராணன் தான் நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் நம்மளை இணைச்சு வச்சிருக்கிறது, எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறது. இது இந்த பிராணன். இந்த பிராணனுக்கு பேரு சூத்திராத்மா அப்படின்னு பேர். வாயுருவை தத் சூத்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது. வாயு தான் பாத்தீங்கன்னா சூத்திரம். வெளியில வாயு, அதே பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல தேகத்துல பாத்தீங்கன்னா அதுதான் பிராணன். அப்ப அந்த பிராணன்ல இருந்தா பாத்தீங்கன்னா எல்லாம் உண்டாச்சு. ஏதாவது ஸ்லோகம் இருக்கா சுவாமி? ஆமா இருக்கு. மாண்டுக்கிய காரிக்கால 1:6 போட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கிறது இந்த சூத்திராத்மாவோட இதுக்கு. அவர்தான் எல்லாம் படைக்கிறார், அவர்தான் காரணம். பிராண தத்துவமா இருந்துட்டு அவர் படைக்கிறார். எப்படி? பிரபவ சர்வபாவானாம் சகாமிதி விநிச்சயः சர்வம் ஜனயதி பிராணஹ சேத்தோம் சுன் புருஷ பிருதக். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 1:6 மாண்டுக்கிய காரிக்கால ஆகம பிரகரணத்துல 6வது காரிக்கா சொல்லுது. பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः. இந்த உலகத்துல எதையெல்லாம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேனா இருக்கு, இந்த மலை இருக்கு, இந்த வீடு இருக்கு, இந்த சமுத்திரம் இருக்கு, இந்த மரம் இருக்கு, இந்த தேகம் இருக்கு, இந்த மானிட்டர் இருக்கு, இந்த கேமரா இருக்கு, இந்த புஸ்தகம் இருக்கு, எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்றோமா? எதையெல்லாம் நீங்க இருக்குன்னு ஒரு வஸ்துவை பாத்தீங்கன்னா சொல்றீங்களோ, அந்த வஸ்துவோட பாத்தீங்கன்னா சர்வபாவானா எல்லா வஸ்துக்களும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? இருக்குன்னு உண்டானதா பிரபவஹா. இதுக்கெல்லாம் உற்பத்தி எது இருக்கோ, உண்டானதா எது இருக்கோ, இந்த மொத்த கிரியேஷனும் உண்டானது தானே மொத்த ஜகத்து இருக்கிறது. மொத்தமா சொல்லுங்களேன், எதுக்கு தனித்தனியா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டேன்? ஜகத் இருக்குன்னு சொல்றோமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜகத்தும் உண்டானது. இந்த உண்டான எல்லாத்துக்கும் யாருப்பா உற்பத்தி பண்றா அப்படின்னா சர்வம் ஜனயதி பிராணஹா. சர்வத்தையும் யாரு படைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் படைக்கின்றது. சர்வம் ஜனயதி, எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறது பாத்தீங்கன்னா பிராணன். பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சூத்திராத்மா. ஆயிடுச்சா? சூத்திரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு அந்நியமா வேற என்ன சுவாமி இருக்குன்னா சேத்தோம் சுன் புருஷ பிருதக்கு. இதுக்கு அந்நியமா சைத்தன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மானு ஒரு அம்சம் தனியா இருக்கிறது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன பேர் சொல்றோம்? கான்சியஸ்னஸுக்கு பேரு அந்தர்யாமி. பிராணனுக்கு பேர் என்ன சொல்றோம்? சூத்திரம். யாரு கிரியேட் பண்றானா என்ன எடுக்கணும்? சர்வம் ஜனயதி பிராணக. இந்த வார்த்தை சப்தத்தை மறக்காம வச்சுங்க, எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சர்வம் ஜனயதி பிராணஹா. என்ன, என்னோட அப்பா பெத்து போடல, என்னோட அப்பா காரணம் இல்லை,
அப்பாட்ட இருக்க வீரியம் எனக்கு காரணம் இல்லை, அந்த வீரியத்துல இருக்கக்கூடிய பிராணன் தான் காரணம். ஒருத்தர் வந்தார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க சுவாமியை பார்க்க வருவார். எங்க சுவாமி ஆயுர்வேதம் நல்ல ஸ்பெஷலிஸ்ட், நல்ல பக்தர். குழந்தையே இல்லை சுவாமி, என்ன மேரேஜ் ஆகி வந்து 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நல்ல அஸ்வகந்தாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தார். அஸ்வகந்தாவை வந்து சாப்பிட 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 என்ன ஆச்சு? பிராணசக்தி அதிகமாச்சு. அந்த பிராணசக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரியத்துல எல்லாத்துலேயும் இருக்கிறது. நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உபாசனா, பிராண உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தை சாந்தோக்கியத்துல சொல்லுது. இந்த பிராணனை ஈஸ்வரனை உபாசிக்கிறது எப்படி தெரியுங்களா? உபாசிக்கணும். ஜேஷ்டஞ்ச சிரேஷ்டஞ்ச, வசிஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு அற்புதமான மந்திரங்கள் இருக்கு. இந்த ஈஸ்வரனை உபாசனை பண்றதை இப்ப நம்ம தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு மூர்த்தத்தை வச்சு, ஒரு கிருஷ்ணரை வச்சு, ஒரு விநாயகரை வச்சு நம்ம உபாசனை பண்றோம். வைதிக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை இந்த விதமா இல்லை. அப்ப ஈஸ்வரனை எப்படி உபாசனை பண்றது அப்படின்னா, பிராணன் தான் ஈஸ்வரன். ஏன் சுவாமி ஈஸ்வரனா? எது இல்லை அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோமோ அவன் தான் பிராணன். பிராணன் போயிடுச்சுன்னா நம்ம போயிடுவோம். நம்ம கண்ட்ரோல்ல பிராணன் இருக்கா? பிராணன் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கமா? நம்ம கண்ட்ரோல்லையா பிராணன் இருக்கு? பிராணனோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம். எப்ப நினைச்சாலும் அது என்ன பண்ணும்? வெளியில போயிடும். எப்ப நினைச்சாலும் வெளியில போயிடும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப அதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்கு? இந்த தேகமா நான் நினைச்சிட்டு இருக்கேன்ல, நான் அப்படின்னு இந்த தேகத்தை நான் சொல்றேனே, இந்த நான் இந்த தேகத்தை சொல்றத, இந்த தேகத்தை உயிரோட வச்சிருக்கிறது எது? அந்த பிராணன். அந்த பிராணன் தான் ஈஸ்வர தத்துவம். அம்மாவோட வயிற்றுல முதல்ல உள்ள போச்சான். எது உள்ள போச்சு அப்படின்னா வீரியத்து மூலமா, அந்த ஸ்பெம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனது வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் உள்ள போச்சான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மூத்தவன் யாரு அப்படின்னா ஜேஷ்ட புத்திரன். யாரு அப்படின்னா இந்த சரீரத்துல ஜேஷ்டன் யாரு அப்படின்னா இந்த பிராணன். அப்ப ஈஸ்வரனை வந்து அந்த பிராணனை உபாசிக்கிறது எப்படி உபாசிக்கணும் அப்படின்னா, குணத்தியானம் பண்ணும் போது இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த தேகம் வரல, தேகம் வந்ததெல்லாம் பின்னாடிதான் வருது. அம்மா வயிற்றுக்குள்ளார போனது, முதல்ல போனது இந்த பிராண தத்துவம் தான் போச்சு. அப்பா சாப்பிட்ட ஃபுட்டு, அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு, இது ரெண்டும் கடைசி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல சோனிதமா பரிணமிக்குது. 8வது தத்துவம், அஷ்டம தத்துவம். இந்த 8வது தத்துவத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 8வது தத்துவத்துல ஒரு உயிர் இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து மெதுவா மெதுவா பிராணசக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வீரியத்துல, அப்பா அம்மாவோட வீரிய சுக்ல சோனிதத்துல போயிருக்கு. அப்பாவோட வீரியத்துல இருக்கிற பிராணன் தான் ஓடி போய் ஒரு மாரத்தான் ஓடுறத ஓடி போய் அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளார உள்ள போகுது. உள்ள போன அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சோனித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தியோடு பூரணமா இருக்கோ, அந்த பிராணசக்தியோட இருக்கிறதோட ஒரு அதுல ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணுது? இந்த நல்ல வீரியத்தோட இருக்கக்கூடிய பிராணசக்தியோட இருக்கிற அந்த வீரியத்தை லாக் ஆயிடுது. ரெண்டும் லாக் ஆயிட்டு அப்பா சாப்பிட்ட ஃபுட்டுல இருக்கிற பிராணசக்தி, அம்மா சாப்பிட்ட ஃபுட்டுல இருக்கிற பிராணசக்தி, இந்த ரெண்டும் சேர்ந்து கருப்பிடிச்சாச்சு. கருப்பிடிச்சது மாத்திரத்துல மெதுவா 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 மேல அப்பா அம்மா சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் மேல ஒரு ஷேப்புக்கு வருது. அப்ப நம்ம பாடின்னு சொல்றோமே, இந்த பாடி முதல்ல இல்ல, இந்த பாடிக்குள்ளார முதல்ல வந்தது பிராணன். அப்ப வந்து அந்த பிராணன் தான் ஈஸ்வர தத்துவம், அதுதான் ஜேஷ்டன் அப்படின்னு பேரு. அப்ப இந்த உலகத்துல இப்ப நான் சிங்கிள்ல சொன்னேன், இதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் முதல்ல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் மினியேச்சர். இதே மாதிரி இந்த கிரியேஷனுக்கு முதல்ல இருக்கிறது இந்த பிராணனுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஹிரண்ய கர்ப்பர். யார் பேர் என்ன? சூத்திராத்மாக்கு இன்னொரு பேரு ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஜேஷ்ட புத்திரன். அதனால தான் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் நேத்து? மாயையோட, சைத்தன்ய மாயையோட சேரும் போது முதல்ல உண்டான தத்துவம் இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிரதம ஜகான்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லப்படுறார். அவர்தான் என்னுடைய தேகத்துல பிராணனா இருக்கார். அவர்தான் ஜேஷ்டன். அது மட்டுமல்ல, அவர்தான் சிரேஷ்டனாவும் இருக்கார்.
இந்த கண்ணு காது மூக்கு வாயின்னு என்னெல்லாம் இருக்கோ என்னோட பெஸ்ட்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பெஸ்ட் இல்லைங்க. இந்த தேகத்துல ஒரே ஒரு பெஸ்டான தத்துவம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எது அப்படின்னா பிராணன் மட்டும்தான். ஏன்னா பிராணன் போயிடுச்சு அப்படின்னா பாடி விழுந்துடும். இந்த கண்ணு காது மூக்கிலாம் எல்லாம் டப் 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 டப்புன்னு கீழே விழுந்துடும். ஒன்றும் பார்க்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் ஆக்ஷனே பண்ண முடியாது, அவ்வளவுதான். அப்ப இந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா இந்த தேகத்திலேயே சிரேஷ்டமானது. அப்ப அவனை உபாசிக்கிறதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஜேஷ்டன் சிரேஷ்டன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு வேற ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ அப்படின்னா வசிஷ்ட தன்மைன்னு பேரு. வசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். இப்ப நான் பேசுறேனே, நான் பேசுறது தான் என்னோட ஐஸ்வர்யம். இந்த பேச்சு என்னதுன்னு நினைக்கிறீங்க? பிராணன் தான், வேற எதுவும் இல்லை. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நேற்று என்ன சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். இந்த சப்ஜி என்ன சாப்பிட்டேன், நல்ல சப்ஜி சாப்பிட்டேன். மீல் மேக்கர் சாப்பிட்டுருக்கேன் நான். நல்ல புரோட்டீன். எப்பவுமே மீல் மேக்கர் அப்புறம் பன்னீர் இதெல்லாம் சாப்பிட்டா பாத்தீங்கன்னா மறுநாள் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எனக்கு தெரியும், என் வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டைக்கடலை வச்சிருக்கேன். அப்ப இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில எனக்கு எப்படி இருக்குன்னா பிராணசக்தி நல்லா இருக்கும். நல்ல எனர்ஜியான ஃபுட்டு நம்ம எதை சொல்றோம் தெரியுங்களா? அதுல இருக்க பிராணசக்தியோட ஃபுட்டு தான். அப்ப இப்ப நான் பேசுறேனே சுவாமி, இந்த பேசுறது என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறது பிராணசக்தி. ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றார், அந்த ஹார்ட் ஒர்க் பண்றது பிராணசக்தி. எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா புத்தியில பிராணசக்தி இருக்கணும். அதனாலதான் சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டா வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்கு தெரியுங்களா? பாதாம் சாப்பிடுங்க சாமி அப்படின்னு பாதாம் எல்லாம் கொண்டு கொடுக்கறது. அதிகமான சிந்தனை பாத்தீங்கன்னா பிரெயின் பண்றதுனால பிரெயினுக்கான பிராணசக்தி பாத்தீங்கன்னா நல்ல பாதாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பிராணசக்தி உண்டாகும். நல்ல கீ சாப்பிட்டோம்னா பிராணசக்தி, பிரெயினுக்கான பிராணசக்தி உண்டாகும். அதுக்காக சன்னியாசிகளுக்கு அதை வாங்கி கொடுக்கறது, சிந்திக்கிறதுக்காக. அப்ப வேற எதுவுமே இல்லை சுவாமி. பிராணன் தான் பேசுது, பிராணன் தான் கேக்குது, பிராணன் தான் கர்மா பண்ணுது. அது மூலமா அடையிற எல்லா வெல்த்தையும் என்னதுன்னு சொல்லுவீங்க? வெறும் பிராணன். பிராணன் இல்லைன்னா வெல்த் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா பிராணன் தான் ஜேஷ்டன், பிராணன் தான் பாத்தீங்கன்னா சிரேஷ்டன், பிராணன் தான் பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டன், ஐஸ்வர்யவான். அப்போ இந்த 3 குவாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனை உபாசிக்க வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா பிராண உபாசனை பாத்தீங்க அப்படின்னா சூத்ராத்ம உபாசனை அப்படின்னு அதுக்கு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தர்யாமி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னே பாத்தீங்கன்னா பிருகதாரண்யகத்துல இருக்கிறது. சூத்ராத்மாவை சொல்லிட்டு அந்தர்யாமி பிராமணத்தை பாத்தீங்கன்னா சொல்லுது. அந்தர்யாமியோட பிராமணம் சூத்ராத்மாவை சொல்லிட்டு அது கண்டினியூ ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா 3:7:3 இருந்து மந்திரம் ஆரம்பிக்குது. பிருகதாரண்யகம் 3:7:3. உங்களுக்கு பகவத்கீதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உபநிஷத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய உபநிஷத்தை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் சுவாமி? நம்ம டெய்லி பாடம் படிச்சுட்டு இருக்கோம்ல, உபநிஷத்து தான் காவஹா, பசுமாடு. எத்தனை பசுமாடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பசுமாடு இருக்கு. பால் கறந்துக்கிட்டே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. இந்த பால் பாத்தீங்கன்னா துக்தம் இது கீதம், கீதா தான். அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாடு. என்ன பசுமாடு? எல்லா உபனிஷத்தும் பசுமாடு. பசுமாட்டுல இருந்தா பால் கறந்து கொடுக்குறேன். அப்ப அதனால மாட்டையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன். இதான்ப்பா இந்த மாடு தான், இந்த மாடுல இருந்தான் இந்த பால் கறந்துருக்கு. இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துன்ற மாட்டுல இருந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? கறந்து கொடுத்துருக்க. அந்த அந்தர்யாமி பிராமணத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா அந்தர்யாமினா என்ன அர்த்தம்? சூத்ராத்மா தான் பிராணன், அந்தர்யாமி தான் கான்சியஸ்னஸ், உணர்வு, உயிர். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பிரிக்க முடியாது. சகுனத்துல எங்கெல்லாம் சகுனத்தை நீங்க பாக்குறீங்களோ, கிரியேஷனை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்க எல்லாத்துலயும் 2 தத்துவம் எப்பவுமே இருக்கும். உணர்வா இருக்கிற கான்சியஸ்னஸ், உயிரா இருக்கிற பிராணன். உணர்வையும் உயிரையும் பிரிக்க முடியாது. எல்லா வஸ்துக்கள்லயும் இது இருக்கும் காரியத்துல. மந்திரம் சொல்லுது ய பிருத்திவ்யாம் திஷ்டன்
பிருத்திவ்யா அந்தரோ யம் பிருத்திவி ந வேத யஸ்ய பிருத்திவி ஷரீரம் யக பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. அற்புதமான மந்திரம் வரிசையா வருது. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்திவிக்குள்ளார நின்னுகிட்டு, இந்த பிருத்திவிக்குள்ளார எவனோ ஒருத்தன் இருக்கான். பிருத்திவி காரியமா காரணமா? காரியம். அப்ப காரியம் இருக்கு அப்படின்னா துணி காரியம், இந்த கிளாத்து காரியம். இந்த கிளாத்து காரியமா இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமா இருக்குமா? இதுக்கு காரணம் எது? இந்த கிளாத்துக்கு காரணம் நூலு. நூலுக்கு காரணம் எது? பஞ்சு. அப்ப பஞ்சும் நூலும் இந்த கிளாத்துல எப்படி இருக்கு? உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. இதே மாதிரி இந்த பிருத்திவி வெளியில பாக்குறமே, இந்த பிருத்திவி இதுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இருக்கு? இந்த பிருத்திவிக்குள்ளார இந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவமும், அந்த பிராண தத்துவத்துக்கும் உள்ளார பிராணனுக்கும் உள்ளார அந்தர்யாமி, பிராணனுக்கும் அந்தர்யாமியா அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கு? சைத்தன்யமா இருக்கிறது இருக்கு. அப்ப இந்த பிருத்திவிக்குள்ளார இருந்துகிட்டு பிருத்திவிய வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுதான். பிருத்திவிய யார் ஆப்ரேட் பண்றா? இந்த சூத்திராத்மாவா இருக்கிறதும் அதுக்குள்ளார இருக்கிற கான்சியஸ்னஸும் தான். அப்ப அந்த கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, வெளியில இருந்தா பிரம்மம், கண்ணாடிக்குள்ள இருந்தா அதே பிரகாசம் கண்ணாடிக்குள்ள இந்த இடத்துல வரும்போது அதுக்கு பேர் என்ன பேரு? அந்தர்யாமி. இங்க இருந்தா பிரம்ம தத்துவம், இங்க இருந்தா அந்தர்யாமி. உள்ள வந்துருதுல, கண்ணாடிக்குள்ளார வந்துருது. ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா பிரம்ம தத்துவம், சர்வம் பிரம்மமயம். அதுவே வந்து ஏதாவது உள்ளுக்குள்ளார ஒரு தத்துவத்துக்குள்ளார சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு அந்தர்யாமி. எங்கெல்லாம் இருக்கு? பிருத்திவியில இருந்துகிட்டு பிருத்திவிய வந்து ஆப்ரேட் பண்றதா இருக்கிறது. பிருத்திவிதான் அதுக்கு சரீரம். அதுக்கு அந்த அந்தர்யாமிக்கு சரீரம்னு தனியா இல்ல. அது என்ன பண்ணுது? கான்சியஸ்னஸ்க்கு சரீரம் இல்ல. எனக்குள்ளார இருந்துகிட்டு என்னோட பரமாம்சானந்தான்ற இந்த பாடி தான் அந்த கான்சியஸ்னஸ் சரீரம். அதே மாதிரி பிருத்திவிக்குள்ளார இருக்கு, பிருத்திவிதான் சரீரம். ஆனா பிருத்திவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேத, பிருத்திவிக்கு தெரியவே தெரியாதான் நமக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் அந்தர்யாமியா அப்படின்னு. பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா அறியாமல் இருக்கிறது. உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு பிருத்திவியவே சரீரமா வச்சுக்கிட்டு பிருத்திவியவே இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா பிருத்திவிக்கு தெரியறதே இல்ல. பிருத்திவி நினைச்சுக்கிட்டு இருக்கு நாம் பிருத்திவி, நாம் பிருத்திவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. முட்டாள் பிருத்திவி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்சுதிஷ்டனையோ அந்தரோ அப்படின்னு வரிசையா மந்திரம் வருது. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவத்துக்கு உள்ளார அந்தர்யாமியா இருந்துகிட்டு இந்த ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றானோ, ஜலத்தோட காரியங்களை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறானோ. சைக்ளோன் உண்டாகட்டும், நீ என்ன பண்ணு, ஒரு சுனாமியா கிரியேட் ஆகி மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகா பண்ணிட்டு போ அப்படின்னு. உள்ள நிறைய மழையா பெஞ்சு எல்லாத்தையும் வெள்ளக்காடு ஆக்கு அப்படின்னு உள்ள இருந்து யார் ஆப்ரேட் பண்றா? ஜல தத்துவத்தை. ஜலத்துக்கு ஜடம், ஜலத்துக்கு தெரியாது. உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் அந்தர்யாமி ஈஸ்வரன் என்ன பண்றார்? இந்த ஜலத்துக்கு வந்து இப்படி போ அப்படி போ அப்படின்னு அவர் கமாண்ட் பண்றார். சில்லுன்னு இரு அப்படின்னு அவரோட கமாண்டிங்ல தான் இந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. அக்னிக்குள்ளார இருந்துகிட்டு அக்னி தெரியாது, அக்னிக்கு தெரியாது எனக்குள்ளார ஒருத்தன் அந்தர்யாமி ஈஸ்வரன் இருக்காருன்னு அக்னிக்கு தெரியாது. அவர் இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அக்னியை வந்து கொழுந்து விட்டு எரி, நல்ல ஃபயர் ஆகு, சுடு, நல்லா சுடு நன்மையோட இரு அப்படின்னு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டிங் பண்ணி அதை சூடா வச்சிருக்கார். ஆனா அக்னிக்கு தெரியாது உள்ள இருந்து என்ன ஆப்ரேட் பண்றார் அந்தர்யாமின்னு. இது மாதிரி பஞ்சபூதங்களுக்குள்ளாரையும் எவன் ஒருத்தன் இருக்கானோ, பஞ்சபூதங்களை முடிச்சதுக்கு பிறகு மந்திரம் சொல்லுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்குள்ளார வருது. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்குள்ளார இருந்துகிட்டு எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாச்சி திஷ்டன் யோ வாச்சி திஷ்டன் வாச்சோ அந்தரோ யமயதி. நான் பேசுறதுனால நான் சொல்றேன். எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குக்குள்ளார இருக்கானோ, எவன் ஒருத்தன் இந்த வாக்குக்குள்ளார இருக்கானோ, வாக்குல இருந்துகிட்டு பரமஹம்சானந்தா நீ பேசு பேசு, நல்லா பேசு, இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆப்ரேட் பண்றானோ, இந்த வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. யார் வாக்குல இருக்கா? யார் பேசுறா? நான் என்ன சொல்லுவேன்? சாமி யார் சாமி பேசுறான்னு? நான் தான் பேசுறேன்.
அப்ப அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல இருக்கு. வாக்குல இருந்துகிட்டு அந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்க வந்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு ஆப்ரேட் பண்ணுது. அப்ப அந்த நானுக்கு சரீரத்துக்குள்ளார இந்த வாக்குக்குள்ளார இருக்கிற அந்த கான்சியஸ்னஸுக்கு பேரு அந்தர்யாமி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கண்களில் இருந்து கொண்டு கண்களுக்கு உள்ளார இருந்து பார்க்கிறவனா இருந்துகிட்டு இதை பாரு அதை பாருன்னு எல்லாத்தையும் இந்த கண்ணை ஆப்ரேட் பண்ணுது. கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான்னு, காதுக்கு தெரியாது காதுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு, மனசுக்கு தெரியாது மனசுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஒருத்தன் இருக்கான். இது அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அந்தந்த வஸ்துக்களுக்குள்ளார இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு? அந்தர்யாமி அப்படின்னு பேரு. அப்ப கான்சியஸ்னஸ் எடுத்தீங்கன்னா அந்தர்யாமி அந்தர்யாமின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வெறும் கான்சியஸ்னஸ் இருந்தா வேலை செய்யாது சாமி, எந்த வேலையும் நடக்காது. அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கணும்? பிராணன் இருந்தாதான் ஆக்ஷன் நடக்கும். அப்போ கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா தத்துவம் சேர்ந்தோன என்ன உண்டாகுது? பிராண தத்துவம் உண்டாகுது. அதுதான் ஈஸ்வரனோட ஒரு சர்வார்த்த காரி. அது என்ன பண்ணுது? பிராணன் எல்லாத்தையும் காரியத்தை பண்ணுது, எல்லா காரியங்களையும் அதுதான் செய்கிறது. மந்திரம் சொல்லுது, ய சர்வேஷு பூதேஷு திஷ்டன், எவன் எல்லா பூதங்களிலும் உண்டான எல்லா பூதங்களிலும் நின்று கொண்டு, சர்வேபியோ பூதேபியோ அந்தரோ யம் சர்வாணி பூதானி ந விதுகு, எல்லா பூத்தங்களுக்குள்ளார ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும், ஒரே ஒரு எம்எம் ஆட்டம் இருந்தாலும் அதுக்குள்ளாரையும் அந்த அந்தர்யாமி உள்ள இருக்கான். ஆனா யாருக்கும் எந்த பூத்தங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் உள்ள இருக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா தெரிவதில்லையோ. எஸ்ய சர்வாணி பூத்தானி ஷரீரம், எவனுக்கு இந்த உண்டான பூத்தங்கள் எல்லாம் ஷரீரமா இருக்கோ, எவனுக்கு நான் சொல்றேன்ல என்னோட தேகம் ஜி, என்னோட தேகம் நான் தானே சொல்றேன். நான் கேட்கிறேன், எங்க இருக்கீங்க சுவாமி நீங்க? உங்க தேகம் அப்படின்னா தேகம் வேற நான் வேற தானே. என்னோட பேனா அப்படின்னா பேனா வேற நான் வேற. அதே மாதிரி என்னோட தேகம் அப்படின்னா தேகம் வேற நான் வேற. நான் இப்ப கேட்கிறேன், எங்க சுவாமி நீங்க எங்க சுவாமி இருக்கீங்க? தேகத்துக்குள்ளார இருக்கேன். ஆயிடுச்சா? அப்ப தேகத்துக்குள்ளார நான் இருக்கேன் பாத்தீங்களா? அந்த நானுக்கு பேரு, பியூர் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் அந்தர்யாமின்னு பேரு. இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? நானை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை வந்து பரமஹம்சானந்தம் தான் நான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். இதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் இல்ல, நான் இந்த தேகத்துக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கேன். இப்ப நான் எப்படி முட்டாள்தனமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் பிடிச்சுக்கிட்டு நானை விட்டுட்டனோ, இதே மாதிரி எல்லா பூத்தங்களும் உண்டான எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமிய தெரியாம போயிருக்கு. ஆனா இந்த அந்தர்யாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சரீரம், இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா உண்டான எல்லா சரீரங்களும் அந்த கான்சியஸ்னஸோட சரீரம் தான். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்வாணி பூத்தானி அந்தரோ யமயதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றானோ, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு, எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது இருக்கோ ஏஷத ஆத்மா, அதுக்கு பேர் தான்ப்பா ஆத்மான்னு பேரு. அந்த உள்ள இருக்கிறது எது? தேகத்துக்குள்ளார யாரு இருக்கானா? இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் நான் 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 நானு எது இருக்கு அப்படின்னா அந்தர்யாமி நானா இருக்கு. அதுதான் ஏஷத ஆத்மா, அதுதான் உன்னுடைய ஆத்மா. அந்தர்யாமி அமிர்தம், அந்த நான்கு தான் பேரு அந்தர்யாமின்னு பேரு. அதுக்கு பேர் தான் வந்து அமிர்தம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த நான் எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் உண்டான எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த நான் இருக்கு. ஒரு ஆட்டம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் ஏதாவது ஓடிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்குல்ல. அப்ப சுத்துதுன்னா என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் சூத்திராத்மா இருக்கணும். சூத்திராத்மா யாரு? நூல் இருக்கணும். எங்கெல்லாம் நூல் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா பஞ்சு, அந்த நூலுக்குள்ளார பஞ்சு இருக்கணும்.
அதே மாதிரி எங்கெல்லாம் ஆக்ஷனை நீங்க பாக்குறீங்களோ அங்க ஆக்ஷன் எல்லாத்திலையும் சூத்திராத்மாவா இருக்கக்கூடிய பிராணன் இருக்கணும். எங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அதுக்கு ஆதாரமா அதுக்கு உள்ளார அந்த கான்சியஸ்னஸ் மாயையோடு சேர்ந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் அந்தர்யாமி, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். அப்ப அதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை சார். இது அந்தர்யாமி. அப்ப அந்தர்யாமி தான் என்ன வாரார், சூத்திராத்மாவா இருக்கார். வேற வேற ஸ்டேஜ். பஞ்சு கொடவுன்ல இருக்கும்போது பஞ்சா இருந்துச்சு, மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருந்துச்சு. அதே பாத்தீங்கன்னா மில்லுக்கு போய் ஒரு என்ன ஆயிடுச்சு, மிஷின்ல விட்டு த்ரெட் ஆயிடுச்சு, ரோல் ரோலா, நூல் நூலா, நூல் கண்டா பெருசு பெருசா பேல் பேலா சுத்தி வச்சிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு அவஸ்தை, இது ஒரு வேற அவஸ்தை, வேற எதுவுமே நடக்கலாங்க. மூட்டை மூட்டையா இருந்த பஞ்சு வேற மாதிரி என்ன ஆயிடுக்கு, ரோல் ரோலா சுத்தி வச்சிருக்கேன். ரோல் சொல்லுவாங்க தெரியல, அதுக்கு பெருசு பெருசா நூல் கண்டு மாதிரி பெருசு பெருசா பாத்தீங்கன்னா ரோல் ரோலா இருக்கு. பஞ்சா இருந்தது நூலா இருக்கு. இப்ப வேற வேறையா என்னது, ஒன்னேதான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சூத்திராத்மான பிராணன், கான்சியஸ்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமி. அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாரு, அந்தர்யாமி வெளியில தெரியல, சூத்திராத்மா தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றார். சூத்திராத்மா என்ன பண்றார், பஞ்சு கிரியேட், பஞ்சுல இருந்து துணியா இல்ல நூலுல இருந்து துணியா, துணி வந்துச்சா, நூல்ல இருந்து வீவிங் பண்ணோன்னு கிளாத் வருது. அப்ப நான் கேட்கிறேன், கிளாத்துக்கு பாத்தீங்கன்னா யாரு காரணகர்த்தான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, கிளாத்துக்கு காரணகர்த்தா நூலு, மொத்த கிளாத்துக்கும் காரணகர்த்தா நூலு. ஆனா நூலுக்குள்ளார யாரு இருக்கா, பிராணன், அந்த கான்சியஸ்னஸ். அந்த நூலுக்குள்ளார அந்த பஞ்சு இருக்கிற மாதிரி பிராணனுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப பஞ்சு துணிய பண்ணுமா அப்படின்னா, பஞ்சு துணிய பண்ணாது, நூலு தான் துணிய பண்ணும். அந்த துணிய ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது எது இருக்கு, நூலு. நூலு தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, துணி ஃபுல்லா. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கிறது யாரு அப்படின்னா சூத்திராத்மா. துணி எதோட வீவிங்ல இருக்கு, நூலோட வீவிங்ல இருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. அப்ப பிராணன் இடத்துல இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு. அடிச்சா அதுதான் இங்க சொல்லுது, மயி சர்வமிதம் புரோதம். சூத்திராத்மாவா இருக்கக்கூடிய இந்த பிராண தத்துவமா இருக்கிற என்னிடத்தில் இந்த மொத்த ஜெகத்தும் புரோத்தமா இருக்கு, வீவிங் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லியாச்சு. அடிச்சா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன எழுதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி ஆரம்பிக்க போற ஸ்லோகங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் 10வது அத்தியாயத்திலையும் இதே ஸ்லோகங்கள் வரப்போகுது. இங்க இனிமே சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ரிப்பீட்டேஷன் 10வது சாப்டர்ல வரப்போகுது. இதுக்கு மேல டைப் என்ன இது போட்டுக்கணும் அப்படின்னா சம்பத்து உபாசனா அப்படின்னு போட்டுங்க. இப்ப இனி பார்க்கக்கூடிய உபாசனைகளுக்கு பேரு ஈஸ்வர உபாசனை பண்ண போறோம். அந்த ஈஸ்வர உபாசனைக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சம்பத்து உபாசனா. உபாசனைகள்ல 3 வெரைட்டி இருக்கு. உபாசனைகள் எத்தனை வெரைட்டி இருக்கு, 3 வெரைட்டி உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரகதாரணை சாந்தோக்கியத்துல பேசுறது. இது எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 3 விதமான உபாசனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனம். முதல் உபாசனைக்கு பேரு பிரதீக உபாசனம். பிரதீகம்னா என்ன அர்த்தம், சின்னம், அடையாளம். ஏதாவது ஒரு சின்னத்தை வச்சு, ஒரு அடையாளத்தை வச்சு, ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ நீங்க உபாசனை பண்றீங்கன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனம். பிரதீக உபாசனம்னு அர்த்தம், இப்ப நம்ம விக்கிரக ஆராதனைகள்லாம் பண்றோம்ல, ஒரு போட்டோ வச்சிருக்கேன், ஒரு விக்கிரகம் சிவலிங்கம் வச்சிருக்கேன், ஒரு சால கிராமம் வச்சிருக்கேன், ஒரு விக்கிரகம் கணபதிக்கு விக்கிரகம் வச்சிருக்கு, சரஸ்வதிக்கு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கேன், கிருஷ்ணருக்கு ஒரு போட்டோ வச்சிருக்கேன், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு போட்டோ வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இதெல்லாம் என்னது, எங்கெல்லாம் ஒரு இண்டிகேஷன் வச்சு நீங்க ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ வச்சு உபாசனை பண்றீங்களோ அது எல்லாத்துக்கும் என்ன பேரு, பிரதீக உபாசனை. பக்தியை இனிமே நல்லா புரிஞ்சுங்க. ஞான விஞ்ஞானம், பக்தியை பத்தினது எல்லாம் தெரியணும், ஈஸ்வரனை பத்தி எப்படிலாம் தெரியணும். 2 சொல்லியிருக்கோம். என்ன ஆரம்பிக்கும் போதே பிரதிஜ்ஞா சொல்லியிருக்கோம்.
நான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் மிச்சமில்லாம சொல்ல போறேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஈஸ்வரனோட சொரூபத்தை நான் சொல்ல போறேன். ரெண்டாவது அந்த ஈஸ்வரனை எப்படி பாவிக்கிறது, அவனிடத்திலேயே மனசை எப்படி வந்து மையாசக்தமனா பார்த்த, எப்படி மனசை அவனிடத்திலேயே வைக்க, ரெண்டு காரியம் சைமல்டேனியஸா போயிட்டே இருக்க போறோம். ஒன்னு ஈஸ்வர தத்துவத்தை பேசிக்கிட்டே இருக்கணும், கூட கூடவே அந்த ஈஸ்வர தத்துவத்துல இந்த மனசை எப்படி நிலை பெற வைக்கிறது, இந்த ரெண்டும் நடக்கணும். ஈஸ்வர தத்துவத்தை என்ன பண்ணியாச்சு, ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார், ஈஸ்வரன் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவா இருக்கார், முடிஞ்சு போச்சு. எங்கெல்லாம் கிரியேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ரெண்டு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஒவ்வொரு எம்எம்லயும் இருக்கும். இந்த இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஒரு நூல், லைட்டா ஒரு நூல் இருக்கு, அந்த கிளாத்ல லைட்டா ஒரு நூல், ஆமா சின்னோடு நூல்ல, இந்த நூல்ல என்ன இருக்கு, கிளாத்தோட, கிளாத் தானே இது, இது கிளாத்தோட ஒரு சின்ன அம்சம். இதுல என்ன இருக்கு, நூல் இருக்கு, நூலுக்குள்ளார என்ன இருக்கு, பஞ்சு இருக்கு. அப்ப ஒவ்வொரு எம்எம்லயும், இந்த கிளாத்ல இருக்கிற ஒவ்வொரு எம்எம்லயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலும் அந்த பஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா காட்டணும். இந்த மொத்த கிளாத் ஃபுல்லா ஒவ்வொரு எம்எம்லயும் வியாபிச்சிருக்கு. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் இல்லாத இடம் ஒண்ணும் இல்லை. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அவர்தான் எல்லாத்திலையும் இருக்கார். எப்படி இருக்கார், அந்தர்யாமியாவும் சூத்திராத்மாவாகவும் இருக்கின்றார். இது ஞானம். சரி, இந்த ஞானத்தை எப்படி சாமி அடையிறது, ஒரு மெத்தட் இருக்குல்ல, மெத்தட் சொல்லணுமே. மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து அடையறதுக்கான 3 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து பிரதீக உபாசனை. முதல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அவரு தான், ஆனா எல்லாம் அவரு அப்படின்னு என்னால வந்து பார்க்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்ப ஏதாவது ஒரு விக்கிரகத்தை எடுத்து வச்சுக்கோ. கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரி கிருஷ்ணரையோ ராமரையோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி கணபதியோ இல்ல சரஸ்வதியோ அம்பாலையோ ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கோ. ஒன்னும் தேவையில்லை, ஒரு சிவலிங்கத்தை கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பண்ற உபாசனைகளுக்கு பேர் பிரதீக உபாசனை. இவர் சிவன், இவர் விஷ்ணு அப்படின்னு ஆராதனை பண்றது. ஆராதனை பண்ணா கர்மம் ஆயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிரதீக உபாசனம். நான் டெய்லி பண்றேன். கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து ஓங்கார ஜபம் பண்ணி அந்த ஓங்காரத்தினால அப்படியே ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கிருஷ்ணர்னு ஒரு உருவம் வந்துருச்சா, அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அடையாளம் இந்த கிருஷ்ண விக்கிரகம், கிருஷ்ண ரூபம். அப்ப அடையாளத்துக்கு பேர் தான் பிரதீக உபாசனா. சரி, இப்போ நீங்க கும்பிடுற அந்த தேவதா வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா அன்லிமிட்டா இருக்கா? உங்க வீட்டுக்குள்ளார ஒரு ஃப்ரேமுக்குள்ளார 8க்கு 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்துட்டார். ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சோண்டு இவ்வளவுதான், ஒரு 3-4 இன்ச்சுல விக்கிரகம் வந்துடுச்சு. என்னோட ரூம்ல, பூஜா ரூம்ல, என்னோட செல்ஃப்ல சுவாமியை வந்து நான் வச்சிருக்கேன். ஐயோ லிமிட் ஆயிட்டாரே. இதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா என்ன உபாசனை நடந்துட்டு இருக்கு? உலகம் ஃபுல்லா பிரதீக உபாசனைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு, விக்கிரக ஆராதனை. லிமிட், எல்லாமே லிமிட். அதனால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்குமே மனசு விரியல, யாருக்குமே மனசு விரியல. நான் பாக்குறேன், ரமணாசிரமத்துல அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன், நான் ஏதோ ஷாப் போயிட்டு வரேன், வெளில வரேன், ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. அந்த கார் கொஞ்சம் பெரிய கார். ஆந்திரால இருந்து ஒரு குரூப் வந்து இறங்குறாங்க. எல்லாம் வயசான பெரியவங்க, ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு, எல்லாம் நல்ல ரிச் பீப்புள், நல்ல ரிச் பீப்புள். அங்க ஒரு பிச்சைக்கார அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற ஒரு அம்மா வந்து, வயசான அம்மா, ஒரு 60-65 வயசுல பிச்சை எடுக்கிற அம்மா. இங்க வண்டியில இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க. வந்திருக்கிறது எதுக்கு? தீர்த்த கஷேத்திரத்துக்கு வந்திருக்காங்க. கஷேத்திராடனம் பண்ணணுன்றதுக்காக தான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போனாங்க, எல்லா இடத்தையும் போயிட்டு சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது வண்டி நிக்குது. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெக் பண்றாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது இவங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன். இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து பெக் பண்ணிட்டே இருக்காங்க. எதையாவது குடும்பம், பசிக்குது, எனக்கு பசிக்குது. அந்த அம்மா அதான் கேக்குது, பசிக்குது 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 பசிக்குதுன்னு எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி கேட்கறாங்க. அந்த அம்மாவை சிம்பிளா அவாய்ட் பண்ண முடியும். எப்படி அவாய்ட் பண்ண முடியும் தெரியுங்களா?
ஒரு 2 ரூபாய் எடுத்து போட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஈஸியா வந்து 2 ரூபாய் தூக்கி போட்டு அந்த அம்மா டக்குன்னு அடுத்ததுக்கு பக்கம் போயிட போகுது. சிம்பிள், இவ்வளவுதான் வேலை. நான் 2 ரூபாய் கொடுப்பனான்னு பாரு. அப்புறம் ஒரு காயின் 2 ரூபாய் காயினை கூட கொடுக்காம என்னன்னா அந்த அம்மாவும் விடுறதா இல்ல, இவங்களும் கொடுக்கறதா இல்ல. நான் வந்து பார்த்து பார்த்து ரொம்ப எனக்கு கோபமாயிடுச்சு. நேரா போய் அந்த ஆள்கிட்ட இல்லையா க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு தர்மம் பண்ணாம போயிட்டு இருக்க, கேட்குது இல்ல சாப்பிட்றது கேட்க, சாப்பிட்டியா நீ? ஆமா சாப்பிட்டேன். எல்லாம் சாமியை பார்த்தாச்சா? சாமியை பார்த்தாச்சு. எங்க இருந்து வர? நெல்லூர்ல இருந்து வரேன். நெல்லூர்ல வந்து 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 பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு, நீ கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு உன் அம்மா மாதிரி ஒரு அம்மா, உன் பாட்டி மாதிரி ஒரு பாட்டி வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்குது அப்படின்னா கொடுக்க மாட்டேன் நீ? அப்படின்னா அப்படியே முழிக்கிறான். 2 ரூபாய் கொடுத்தா அது போயிடும், நீ பாட்டுக்கு ஃப்ரீயா போலாம். நீ அந்த 2 ரூபாயை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், போமா போமா போமான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கான். போமா போமான்னு போமா போமான்னு சொல்றதுக்கு பதிலாக பர்ஸ்ல இருந்து ஒரு 2 ரூபாய் காயின் எடுத்து போட்டா போதும், அந்த அம்மா போயிடும். அப்ப போறதுக்கு மெத்தட் கூட இவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆச்சு? இவங்களோட ஈஸ்வர பக்தி எப்படி தெரியுங்களா இருக்கு? அந்த கோயில்ல இருக்கிற விக்கிரகம் மட்டும்தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவேன். ஆனா நடமாடிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரனுக்கு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்தர்யாமி எங்க இருக்காரு? இப்பதான் நம்ம பார்த்தோம்ல, மகி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவ. எனக்குள்ளார எப்படி பிராணனும் கான்சியஸ்னஸும் இருக்கோ, இதே கான்சியஸ்னஸும் பிராணனும் அந்தர்யாமியும் சூத்திராத்மாவும் எங்க இருக்கார்? சிவன் எங்க இருக்கார்? ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்தர்யாமியா சிவபெருமான் இருக்கார். அப்ப நீங்க வந்து கோயில்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூமாலை வச்சு அவருக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களால வந்து மனசு எப்படி இருக்கு? குறுகி போயிருக்கு. இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண ஒரு பக்தன் இருந்து எல்லா மனிதர்கள்ட்டையும் நல்லவன் நல்லவன் நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அத பெரிய நல்ல பக்திமான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் மனசு குறுகி போயிருக்கு. அப்ப பிரதீக உபாசனன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் பிரதீக உபாசனை. ஆனா அதுலயே நின்னுட்டீங்க அப்படின்னா மனசு விரியவே விரியாது, அத்வைத சித்திக்கு போகவே முடியாது, ஈஷாவாசிய விதம் சர்வம் உங்களுக்கு அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? 2வது உபாசனைக்கு பேரு சம்பத்து உபாசனம் அப்படின்னு பேரு. இந்த சம்பத்து உபாசனம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குண தியானம். சம்பத்து உபாசனைக்கு டைரக்டான மீனிங் எடுத்தீங்கன்னா குண தியானம். குண தியானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது யோக சூத்திரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல எழுதிக்கலாம். பிரதீக உபாசனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கம். பிரதீக உபாசனை என்னது? சவிதர்க்கம் சவிச்சாரம். 2 வந்து பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனம். சவிதர்க்கம் சவிச்சாரம். இந்த குணத்தியானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விதர்க்கம் நிர்விச்சாரம். இந்த குணத்தியானம் சொல்ற சம்பத்து உபாசனம். இந்த சம்பத்து உபாசனம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம டெய்லி பண்றோம். என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? அகிலாண்ட பிரம்மாண்ட நாயக, பிரம்மாண்ட நாயக, பிரம்மாண்டத்துக்கே நாயகனா, அகிலாண்ட பிரம்மாண்ட நாயக எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மொத்த லோகத்துக்கும் நீதான்ப்பா எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக, மொத்த கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கும் நாயகனா நீதான் இருக்க அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம்ல. என்னப்பா தப்பா சொல்ற? இந்த தவளோண்டு சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 அடிதான் இருக்கு சிவலிங்கம். அம்பாள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியே அப்படின்னா, அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்ணாமலை அம்மன் இங்க இருக்காங்கல்ல, அப்பித்து குச்சா அம்பாள் ரொம்ப அருமையா இருப்பாங்க. ரொம்ப ஹைட் ரொம்ப கம்மி, சின்ன குழந்தை. ஐயோ இவ்வளவுதான் இருக்காங்க அம்மா. அம்மா வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி தான் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி. ஐயோ எப்படிப்பா அது? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பூவை வச்சு அவரை வந்து தின்னோண்டு சிவலிங்கம் நான் தான் அதுக்கு வந்து திருப்புன்றமே நான் தான் போடுறேன். திருப்புன்ற போட்டு நான் தான் அபிஷேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா தொடச்சி முழுன்னு இருக்கும். நல்லா தொடச்சி கொஞ்சோண்டு எண்ணெயெல்லாம் போட்டு தேய்ச்சி ஒரு திருப்புன்றத்தை போட்டு, பகவானே என்னை காப்பாத்து, நான் தான்ப்பா அந்த சிவலிங்கத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், நான் தான் டெய்லி அதுக்கு நெய்வேத்தியமா கொடுத்துட்டு இருக்கேன்,
நான் தான் வந்து வஸ்திரம் கொடுக்குறேன், திருப்பூன்றம் போட்டு அலங்காரம் பண்றோம், பூ வச்சு நான் தான் பண்றேன். எல்லாம் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் தான் பண்றேன். பண்ணதுக்கு பிறகு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்க எல்லாம் உலகம் ஃபுல்லா நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? லிமிட்டா இருக்கிற வரைக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை. அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குணத்தை ஏத்தி வைக்கிறேன். அந்த குணத்துக்கு என்ன பேரு? ஐஸ்வர்ய குணம், ஈஸ்வர குணம் அப்படின்னு. அந்த ஈஸ்வர குணத்தை ஏத்தி வச்சோன அந்த சின்ன அல்பமா இருக்கிற அந்த விக்கிரகம் என்ன ஆயிடுது? பெரிய ஈஸ்வர தத்துவமா ஆயிடுது. நான் என்ன பண்றேன்? பார்த்து பார்த்து பகவான் 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 நான் சேவிக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்ட் ஆகிறது. ஒரு லிமிட்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறதுக்கான தன்மைக்கு பேர் தான் சம்பத்து உபாசனம் அப்படின்னு பேர். இது மிஸ் ஆகி போச்சுங்க. இது மிஸ் ஆகி போனதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு வந்து இவ்வளவு இதா இருக்கிறதுக்கு காரணம். இந்த சம்பத்து உபாசனம் மட்டும் எல்லா இடத்துலயும் நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருந்திருக்கும். இந்தியாலாம் எப்படியோ இருந்திருக்கும், நம்ம பாரத தேசத்துல இருந்தது. அதனாலதான் இப்ப ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பத்து உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பஞ்சலோக விக்கிரகம் இருக்கு. இந்த பஞ்சலோக விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி விக்கிரகம் இவ்வளவுதான் இருக்கிறது. 2 அடி விக்கிரகம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகம் லிமிட்டா இருக்கிறது. 5 கிலோ 10 கிலோ ஒரு 50 100 கிலோ விக்கிரகம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தன்மாத்திரைன்னு பேர். பிருத்திவி தத்துவம் அந்த விக்கிரகம், பஞ்சலோகம் பிருத்திவி தத்துவம். அதோட சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட சூக்ஷ்மம் எது அப்படின்னா தன்மாத்திரை, பிருத்திவி தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரைன்னு பேர். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துல இருந்து விக்கிரகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விக்கிரகம் லிமிட்டு. விக்கிரகத்துக்குள்ளார இருக்கிற அதோட சூக்ஷ்ம தத்துவத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த தன்மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட் ஆயிடும். தன்மாத்திரை எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த கந்த தன்மாத்திரை இருக்கும். ஆனா விக்கிரகத்துல மட்டும் நின்னீங்க அப்படின்னா, விக்கிரகம் உங்க ரூம்ல இருக்கிற விக்கிரகம் 2 அடி விக்கிரகம் தான், 50 கிலோ விக்கிரகம் தான். அதே நீங்க தன்மாத்திரைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, காரணத்துக்கு போயிடுறீங்க. ஸ்தூலமா பிருத்திவி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கந்த தன்மாத்திரை இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? நீங்க ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்துக்கு போயிட்டீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுவீங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு விக்கிரகத்துல மட்டும் பார்த்து பார்த்து நீங்க பழகுறீங்க அப்படின்னா, பிரதீக உபாசனை மட்டும் பண்றீங்கன்னா லிமிட்டிலேயே தான் இருப்பீங்க. கிருஷ்ணர் வேற, ராமர் வேற, அனுமான் வேற, அப்புறம் வந்து பிள்ளையார் வேற, முருகசுவாமி வேற அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சிவன் வேற விஷ்ணு வேறன்னு தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருப்போம். இதே வந்து பாத்தீங்கன்னா குணங்களை கொண்டு வாங்க, ஒவ்வொன்றுத்திலையும் ஈஸ்வர குணங்களை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களை காட்டக்கூடியது. அதுதான் இப்ப இனிமே பார்க்க போறோம். இப்ப இனிமே பார்க்க போற உபாசனைகளுக்கு பேர் என்ன பேரு? சம்பத்து உபாசனம். யார உபாசிக்க போறோம்? அந்தர்யாமி ஈஸ்வரனை உபாசிக்க போறோம். அந்தர்யாமி ஈஸ்வரன் தான் என்னவா இருக்கார்? சூத்திராத்மாவா இருக்கார். சூத்திராத்மாவும் அந்தர்யாமியும் வேற வேற இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? பஞ்சும் நூலும் வேற வேற இல்லை. அதே மாதிரி அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் சூத்திராத்மான்னு சொல்ற விஷ்ணுவும் வேற வேற இல்ல. அவஸ்தாபேதம். பஞ்சா இருந்தது நூலா தெரியுது. நூலா தெரியும் போது கூட அது என்னவா இருக்கு? பஞ்சா தான் இருக்கு. அப்ப பஞ்சையும் நூலும் வேற வேற இல்ல. அதே மாதிரி ஈஸ்வரனும் சூத்திராத்மாவும் வேற வேற இல்ல. அப்ப அப்படி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்தையும் உபாசனை பண்ண போறோம். எப்படி உபாசனை பண்ண போறோம்? ஸ்லோகம் வந்துருங்க. ஆச்சாரியா சொல்ற, அவதாரிக்கா சொல்றார் 8வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா. கேன கேன தர்மேன விசிஷ்டே த்வயி சர்வம் இதம் புரோத்தம் இது உச்சியதே. கேன கேன தர்மேன, எந்த எந்த தர்மத்தோடு கூடினவனாக, விசிஷ்டே எந்த எந்த தர்மத்தோடு கூடினவனா, த்வயி உன்னிடத்தில், இந்த மொத்த லோகமும், இதம் சர்வம் சர்வமிதம் புரோத்தம், இந்த மொத்த உலகமும் கோர்க்கப்பட்டிருக்கு, வீவிங் ஆயிருக்கு.
நீ எப்படி இருக்க, எப்படி வந்து எல்லாத்துலயும் நீ இருக்க, எல்லாத்துலயும் நீ எப்படி வீவிங்கா இருக்க, கோர்க்கப்பட்டிருக்க, வியாபிச்சிருக்க, எதோட கூடினவனா நீ இருக்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது உச்சியத்தை. சுவாமி எப்படி இருக்கார், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்ம அந்த சினிமா வசனம் பார்த்து 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 இந்த பிரகலாதனோட கதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? அகோபிலம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அகோபிலம் யாருக்கா போயிருந்தீங்கன்னா பாருங்க, முக்கியமா க்ஷேத்திரம், அது ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். போகணும் எங்கேயாவது க்ஷேத்ராடனம் பண்ணீங்கன்னா அகோபிலம் போகணும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைக்கு மேல லாஸ்ட் ஒரு நரசிம்மர் வந்து அந்த தூண்ல இருந்து வந்தார் அப்படின்னு ஒரு பெரிய பில்லர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பெரிய பில்லர்னா மலையே பில்லர். அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வெளிப்பட்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வச்சிருக்காங்க. நம்ம நினைச்சிட்டோம் அதை கூட லிமிட் பண்ணிட்டோம், அங்க அப்படின்னு ஏதோ ஒரு இடத்த லிமிட் பண்ணிட்டோம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்றதுக்கு அர்த்தம் சர்வ வியாபகம். எங்க இல்லைன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கார். 10வது ஸ்லோகத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், 10:39 போட்டுங்க. 10:39 வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்ற 10:39 சொல்ற யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். ஐயோ என்ன ஸ்லோகம் சுவாமி. எச்சாப்பி சர்வபூத்தாரம், இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டானது அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ, சராச்சரம் அசைகின்ற அசையாதவைகள் என்று எவைகளெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகம் பீஜம், நான் தான் பீஜம், நான் தான் பீஜமா இருக்கேன், நான் தான் விதையா இருக்கேன். அப்பா, நம்ம எல்லாத்துக்கும் அப்பா வந்து சுவாமி தான். நம்ம அப்பா, நம்ம பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த அப்பாவோட வீரியத்துக்குள்ளாரையும், அப்பாவோட வீரியம் தானே நம்ம விதைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அப்பான்னு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட வீரியத்துக்குள்ளாரையும் யார் இருந்தது? நம்ம அப்பா சுவாமி தான் இருந்தார், பிராணனா இருந்தார், கான்சியஸ்னஸா இருந்தார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கும் அப்பா, நம்ம எல்லாத்துக்கும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் பிராண ரூபத்துல. அவர் சொல்றார் நான் தான் பீஜம். அது மட்டும் இல்ல, ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம், நான் இல்லாம என்னை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சராச்சரம்னு என்று ஒன்றும் இல்லை. அசைகின்ற அசையாதது எதுவுமே இந்த உலகத்துல ஒவ்வொரு எம்எம் ஒவ்வொரு அணுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நான் பிராண ரூபத்துல இருக்கேன், எல்லாத்துக்குள்ளாரையும் நான் கான்சியஸ்னஸா இருக்கேன், அந்தர்யாமியா இருக்கேன், நான் இல்லாம வேற ஒண்ணும் இல்லை இந்த உலோகத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 39 சொல்லுது. அப்ப ஈஸ்வரனை உபாசிக்கணும் அப்படின்னா எப்படி உபாசிக்கணும்? ஈஸ்வரனை எங்கேயோ ஒரு விக்கிரகத்தை உபாசிச்சீங்கன்னா உங்க மனசு எக்ஸ்பேண்ட் ஆகாது, நீங்க உங்க ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரவே முடியாது. அப்ப ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சம்சார துக்கத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிக்கிறது. தோசை வந்து சூப்பரா இருக்குல்ல, அப்ப அந்த கீ வாசனை, ஆஹா பகவான் என்னமா இருக்கார். ஒரு காஃபி சாப்பிடும் போது பகவான் என்னமா இருக்கார். ஒரு பூவை ஸ்மெல் பண்ணும் போது பகவான் என்னமா இருக்கார். தண்ணியை குடிக்கும் போது, டெய்லி தண்ணி குடிக்கும் போது இப்படிதான் பார்ப்பேன். எனக்கு தண்ணினா அவ்வளோ ஆசையா இருக்கு. தண்ணி குடிக்கும் போது இப்ப கிளாஸ் முடிச்சோன்னு ஒரு தண்ணி எடுத்து குடிச்சேன்னு வச்சுங்களேன், அப்பா பகவான் என்னமா இருக்காரு. ஐயோ அமிர்தமா இருக்காருங்க பகவான். வெறும் தண்ணி தானே? வெறும் தண்ணி இல்ல, பகவான் இருக்காரு உள்ள, ஆனந்தமா இருக்கு. அப்படியே எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சௌக்கியமா இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை சர்வத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைபவமா போயிடும். அதான் இங்க ஆரம்பிக்கிறார். எந்த எந்த தன்மையோடு எந்தெந்த தர்மத்தோடு கூடினவனாக நீ வந்து சர்வத்தையும் வியாபிச்சிருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, இது யாராவது கேட்டாங்கன்னா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. வந்துருங்க. ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ரிஷு. ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ
பிரணவ சர்வ வேதேஷு சப்தः கே பௌருஷம் ரிஷு. ரசோகம் அப்சு கௌந்தேய. ஹே கௌந்தேய, குந்தி புத்திரனே. குந்தி புத்திரனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? பொறுமை. பூமி மாதா. பூமி மாதாவை ஏன் சொல்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? பூமியை வந்து பார்த்தீங்கன்னா ஞானம்ன்ற செடி வரணும் அப்படின்னா பூமியை கல்டிவேட் பண்ணணும். பூமியை நல்லா கல்டிவேட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஏறு உழுது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்குவமாக பூமி ஆக்குனீங்க அப்படின்னா ஞானம்ன்ற செடி வந்து பார்த்தீங்கன்னா மரம் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியினால்தான் இதை கல்டிவேட் பண்ணணும். பக்தியினால் தான் கல்டிவேட் பண்ணணும். பக்தி இல்லைன்னா இந்த மனசு வந்து கல்டிவேட் ஆகவே ஆகாது. அப்ப அந்த கல்டிவேட் பண்றதுக்காக தான் இங்க பிரயோகமே பண்றார். ஹே கௌந்தேய, ஹே பூமி மாதாவோட புத்திரனே, பிரதாவோட புத்திரனே, குந்தியோட புத்திரனே, நீ என்ன பண்ணு? கல்டிவேட் பண்ணு. பாவம் பண்ணி, பக்தி பாவம் பண்ணி கல்டிவேட் பண்ணு. ஹே கௌந்தேய, நான் எப்படி இருக்கேன்? ஈஸ்வரனா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? அகம் அப்சு ரசோ. நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரில், ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கேன். இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு பாடமே எடுக்கிறேன். நான் எனக்கு சிந்தனைலாம் இல்லை. காலையில எந்திரிச்சோன்னே நல்ல தாகம். ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து குடிக்கும் போது அனுபவிச்சு குடிச்சேன். அதனால தான் இப்போ எடுத்தோன்னு நான் உங்கள்கிட்ட குடிச்சு காட்டினேன். இன்னைக்கு காலையில எனக்கு பகவானே காட்டினார். என்ன ஆனந்தம் நினைக்கிறேன். காலையில அந்த தண்ணியை குடிக்கும் போது என்னமா இருக்கு. ஐயோ, பகவான் என்னமா இருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா இன்னைக்கு பாட்டம் ரசோகம் அப்சு பாடம் எடுக்க போறோம் அப்படின்னு. காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. நம்ம அப்படிதான். அதுதான் இல்ல, அதான் ஞானம் விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அனுபவமாவே சொல்றதா விஞ்ஞானம். அனுபவ சயுக்தம்னு தானே பார்த்துருக்கோம். விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? அனுபவ சயுக்தம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற மாதிரி இப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியாரோட, எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடே நந்தலாலா அப்படின்னு. அடப்பாவி மனுஷா, தீல எப்படியா நந்தலாலா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுவும் ஒரு சுகம். ஜுரத்துல சுகம் இருக்கு, நல்ல குளூர்ல சுகம் இருக்கு. நானும் பிரபோதா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நல்ல ஜோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வண்டியை எடுத்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே சொட்ட நனைஞ்சுக்கிட்டு மெதுவா ஒரு கிரி பிரதட்சணம் வருவோம். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் போனோடனே சிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த காத்து அடிக்கும், மழை பெய்யும். அந்த காத்துலயும் அதுலயும் ஒரு குளூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு நடுங்கும் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. ஆஹா ஆஹா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்லுன்னு ஒரு சில்னஸ்ல, நான் இமாலயாஸ்ல வந்து கிளேசியர்ல வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில படுத்துக்கிட்டு, எந்த ஓப்பன் பிளேஸ் ஒரே ஒரு செவரு எங்கேயாவது இருக்கும், அப்படியே தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த குளூர்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். ஒரு சுகம் இருக்கு அங்க. ஒவ்வொன்றுத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் இருக்கு, பகவான் இருக்கார் எல்லா இடத்துலயும். நம்ம என்ன பண்றோம்? மேலோட்டமா டிராவல் பண்ணிடுறோம், மேலோட்டமா டச் பண்ணிட்டு விட்டுறோம். நீங்க உள்ளார்ந்து போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஈஸ்வரன் அந்தர்யாமி சுகஸ்வரூபமா இருக்கார். ஒவ்வொன்றுத்தையும் பாருங்க, எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அங்க ஈஸ்வரன் இருக்கார். இது விஞ்ஞானம் ஆயிடும். வெறும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞானம் ஆயிடும். பகவான் எல்லாத்துலயும் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா ஞானம். ஒவ்வொன்றுத்தையும் ஆழ்ந்து ஒரு சர்க்கரை எடுத்து வைங்க, ஆஹா பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இனிப்பா இருக்கார். அதுதான் இங்க சொல்ல ஆரம்பிக்குது. ரசோகம் அப்சு கௌந்தேய, ஹே கௌந்தேய, நான் அகம் ரசோ, ரசத்துல ரசமா இருக்கேன். எங்க? அப்சு அகம் ரசக. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீரில், ரசம் அப்படின்னா சுவையாக இருக்கின்றேன். ரசம்ன்றதுக்கு அர்த்தம் சுவை. தன்மாத்திரைன்னு பேர் இதுக்கு பேர். பிருத்திவியில கந்த தன்மாத்திரை ஸ்மெல். ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைக்கு பேரு ரசத்தன்மாத்திரை. அதுக்கப்புறம் அக்னியில வந்து பாத்தீங்கன்னா ரூப தன்மாத்திரை. அதுக்கப்புறம் வாயுல வந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல சப்த தன்மாத்திரை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு காத்தடிக்குது, ஐயோ குளிர்தே. பகவான் எப்படி நல்லா குளிர்றாருல, அனந்தமா குளிர்ற, நடுங்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஷிவரிங் ஆயிட்டு பகவான் நல்லா குளிர்றாருல அப்படின்னா அது பக்தி ஆயிடுது, விஞ்ஞானம் ஆயிடுது.
அக்னியில வந்து கைய வச்ச மாத்திரத்துல ஐயோ சுடுது, பகவான் நல்லா சுடுறாருல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயின் கொடுக்காம வேற மாதிரி மாறிடுது. ஜலத்தை எடுத்து குடிக்கும் போது என்ன ரசம், அப்பா என்ன ரசமா இருக்கார், பகவான் ரசமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகவானை வந்து அனுபூதி பண்றீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்மெல்லையும் நான் டெய்லி இப்போ கோயிலுக்கு போவேன். இவர் என்ன பண்ணுவார், பட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு பிரசாதம் சுவாமியோட பாதத்துல இருந்து ஒரு சின்ன புஷ்பம் ஏதாவது எடுத்து இவர் குங்குமத்தை கொடுத்து கொடுப்பார். நான் அந்த கையில வாங்கின மாத்திரத்துல அப்படியே அந்த ஸ்மெல்ல வந்து உள்வாங்கி எனக்கு என்ன அப்படின்னு கேட்டினா பகவான் உள்ள இறங்குறார் அப்படின்னு பாவிப்பேன். அந்த பூவை வாங்கி அந்த பூவோட ஸ்மெல் இருக்குல்ல அதை உள்வாங்கி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார இறங்கிட்டார். இந்த ஜலத்தை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை வாங்கி உள்ள குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் பகவான் உள்ள வந்து ஆவிர்பாவம் ஆயிட்டார். இந்த அக்னியை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு நமஸ்காரம் பண்ணும்போது மங்கள நீராஞ்சனம் பண்ணும்போது அந்த கற்பூர ஆரத்தியை தொட்டு இப்படி கண்ணை ஒத்திக்கும் போது அந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்குள்ளார உள்ள போய் ஆவிர்பாவம் ஆகிறார். பிரார்த்தனை பண்ணுவோம், பகவானே சுவாமியே நீ இருக்க, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீ தான் இருக்கன்னு எனக்கு ஸ்புரிக்க பண்ணு, நீ தான் இருக்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார். அப்போ அக்னிய உள்வாங்கிறது, தீர்த்தத்தை உள்வாங்கிறது, பூவை ஸ்மெல் பண்றது. பூ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் கொடுப்பாரு. அந்த குங்குமத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு. அந்த பூக்கு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கேன், வெளியில இருந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த வெளியில இருக்கிற பூ வந்து சுவாமியோட பாதத்துக்கு போயிட்டு திரும்ப நமக்கு வரும்போது அதுல ஏதோ ஒரு மேஜிக் நடந்துருது, ஏதோ ஒரு மேஜிக். அந்த ஸ்மெல்லு பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ ஸ்மெல் ஆச்சு, இது எப்படி இந்த ஸ்மெல் வந்துச்சு? நார்மல் பூக்கும் சுவாமியோட பாதத்தை இனிமே பார்க்கணும், இதெல்லாம் நீங்க பார்க்கணும், விஞ்ஞானம் வரணும், எப்படின்னு நமக்கு தெரியாது. இதுதான் விஷயம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசோகம் அப்சு கவுந்தேய, நான் ஜலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரச தன்மாத்திரையா, ரச தன்மாத்திரை வெளியில பாத்தீங்கன்னா ஜலம், ஜலத்துக்குள்ளார ரசம் தன்மாத்திரை. தன்மாத்திரை எங்க இருக்கும்? சூக்ஷ்ம பூதம் எங்க இருக்கும்? எங்கெல்லாம் ஜல தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் பேசா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசத்தன்மாத்திரை இருக்கும். அப்ப நீங்க ஜலத்தை பாத்தீங்க அப்படின்னா இது காவேரி ஜலம், இது கங்கா ஜலம், இது வந்து தாமிரபரணி ஜலம், இது என்னோட வீட்டு ஜலம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் தண்ணி, அவன் இதெல்லாம் போட்டு என்ன போடுவான், குளோரினை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ குளோரினை போட்டு இவன் என்ன பண்றான் கொல்றானே, இது குளோரின் ஜலம், முனிசிபாலிட்டியோட ஜலம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நம்ம ஜலம் வேற வேறையா பாக்குறோம். இந்த ஜலத்தை எல்லாத்துலயும் நீங்க பாக்குற வரைக்கும் ராகத்வேஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ரசத்தன்மாத்திரை பகவான் ரசமா இருக்கார். அது எந்த ரசம்லாம் இல்ல, ரசமா இருக்கார். நம்ம என்ன பண்றோம், எந்த ரசமா இருக்காருன்னு பாக்குறோம். தாமிரபரணியோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, சிறுவாணியோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு மேலோட்டமா இருக்கிற சுவையில நம்ம இருக்கோம். ஆனா சுவைக்குள்ளா இருக்கிற பேஸா இருக்கிறது அவர் தான், ரசமா இருக்கார். என்ன ரசமா இருக்கார், வேற ரசமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரசத்தன் மாத்திரையா எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் பகவான் இருக்கார். அப்ப என்ன ஆகுனா இது பாவிக்க 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 எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஈஸ்வரனை சர்வத்திர ஜல தத்துவத்தை பார்க்கலாம். இதுக்கப்புறம் பிரபாஸ்மி சசி சூரியயோகோ, சசினா சந்திரன், சூரியன் அப்படின்னா சூரியன், சசி சந்திரன் சூரியன், இந்த இரண்டிலும் பிரபா அஸ்மி, நான் பிரபாவா இருக்கின்றேன், பிரகாசமா இருக்கின்றேன். இப்ப இனிமேதான் பார்க்க போறோம். ஒரு நல்ல பக்தன் என்ன பண்ணணும், ஈஸ்வர தரிசனம் பண்ணும்போது சந்திரனை பார்க்கும்போது, நான் சந்திரனை பார்க்கறதுன்றது எனக்கு வந்து நைட்டு ஒரு மெதுவா எனக்கு ஹேபிட். சந்திரன் காலையில எந்திரிச்சோன்னு சந்திரனை பார்க்கறது, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை பார்க்கறது. எப்பெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம் அப்பெல்லாம் சந்திரன தரிசனம் பண்றது. சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷம். ஏன்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அதிஷ்டான தேவதை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் சந்திரனை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானே பகவானே நீதான் பிரகாசமா இருக்க. அப்ப உலக மக்கள் சந்திரனை பார்ப்பாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருக்கிற பிரகாசம் பகவான் அப்படின்னு பாக்குறது. சூரியனை மக்கள் பாக்குறாங்க, நம்ம சூரியன்ல இருக்க பிரகாசம் பகவான் தான். சூரிய பிரகாசம் எங்க இருக்கு, இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா பகவான் இருக்கார் அப்படி பாக்குறது. அதுக்கப்புறம் பிரணவ சர்வ வேதேஷம் ஹைலைட் பண்ணீங்க. யாரெல்லாம் பிரணவ உபாசகனை பண்றோமோ அவங்க எல்லாம் ஹைலைட் பண்ணீங்க. ஒரு வாட்டி வந்துருச்சு.
இந்த பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை பத்தின ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா. பிரணவ சர்வ வேதேஷு. இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சகசரநாமத்துல வந்து விஷ்ணு சகசரநாமத்துல பார்த்துட்டு இருக்கோம். பிரணவ பிரகரணம் தான் போயிட்டு இருக்கு. இத முக்கியமான சொல்றாரு பிரணவ சர்வ வேதேஷு. இதே கொட்டேஷன் ஈவினிங்கும் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தை அப்படியே கோட் பண்ண போறாரு சங்கரர் ஈவினிங்ல. எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமாக இருக்கின்றேன். ஏன் அப்படின்னா பிரணவத்திலிருந்து தான் வேதங்களே உண்டாயிற்று. வேதத்தை எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்து சாரம் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? பிரணவம் கிடைச்சிடும். பிரணவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சப்த பிரம்மமா இருக்கார். அகார உகாரம் அகாரம். அகாரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ருக்வேதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் பண்ணீங்கன்னா அகாரம். மொத்த யஜுர்வேதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் பண்ணீங்கன்னா உகாரம். மொத்த சாமவேதத்தையும் கேப்சூல் பண்ணீங்கன்னா மகாரம். அகார உக்காரம் மகாரம். இந்த மூன்று வேதங்கள். அதுக்கப்புறம் துரியம்னு சொல்லக்கூடிய 4வதா இருக்கிறது தான் அதர்வண வேதம். அப்ப 4 வேதங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதங்களோட எசன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரணவம் ஓங்காரம். நான் வேதங்களில் சர்வ வேதங்களிலும் நான் பிரணவமாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது சொல்றார் சப்த கே பௌருஷம் ரிஷு. சப்த கே. கே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாசத்தில். ஆகாசத்தோட தன்மாத்திரா எது? சப்த தன்மாத்திரா. பிருத்திவியில கந்தம், ஜலத்துல ரசம், அக்னியில ரூபம், வாயுல ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் ஆகாசத்துல சப்த தன்மாத்திரை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தில் சப்த தன்மாத்திரையா இருக்கின்றேன். பேச பிடிக்கிறது ஓங்காரத்தினாதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்க உங்களுக்கு. ஓங்காரம் கேட்க 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 சப்தம் தானே. அந்த ஓங்காரம் கேட்க கேட்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுபவம் வரும் உங்களுக்கு. நல்ல தீவிர அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோ போச்சுன்னா ஓங்கார சப்தம் கேட்கும். ஆட்டோ சப்தம். யாரையாவது ஒரு ஆணியை வச்சு டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஓங்கார சப்தம் கேட்கும். ஒரு கிளி வந்து கத்துச்சுன்னா ஓங்கார சப்தம் கேட்கும். யாராவது சத்தம் போட்டாங்கன்னா ஓங்கார சப்தம் கேட்கும். இடி இடிச்சுதுன்னா ஓங்கார சப்தம் கேட்கும். எந்த சப்தத்திலையும் அந்த ஓங்கார சப்தத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். ஓங்கார அபியாசம் அதிகமாக அதிகமாக தெரிஞ்சிடும். இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே டிஸ்டர்பா இருக்கு. டரு டரு டருன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றோம். நம்ம ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மயில் கத்துச்சுன்னா மயில் நல்லா கத்துதே, கிளி நல்லா கத்துதே அப்படின்றோம். ஆட்டோ போச்சுன்னா எரிச்சலா இருக்கு. யாராவது டம் டம்னு ஆணி அடிச்சாங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிறதெல்லாம் மேலோட்டமா இருக்கிற சப்தங்கள்லயே இருக்கும். ராகத்வேஷத்தோட இருக்கு, சுகதுக்கத்தோட இருக்கு. நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்து இருக்கிறதுக்கு போறோமோ, சூக்ஷ்மத்துக்கு போறோமோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை ஈஸ்வரனை பார்க்க முடியும். அப்ப சப்தத்துல ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சப்த தன்மாத்திரையாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சாமி ஜலத்தை சொல்லியாச்சு, ஆகாசத்தை சொல்லியாச்சு, மற்றதெல்லாம் விட்டுடுச்சு. பூமியை விட்டாச்சு, அக்னியை விட்டாச்சு, வாயுவை விட்டாச்சு. சுவாமி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து சமன்வயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சென்னையிலிருந்து கிளம்பிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி, அப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி வழியாக நாகர்கோயிலை சென்றடைகிறது. ஆயிடுச்சா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி சென்னையில இருந்து ஹை ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து, திருச்சியில இருந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணி வந்து மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணி திருநெல்வேலிக்கு வந்து, இப்படியா வந்துச்சு? அப்ப வரிசையா எல்லா ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணி தானே போயிருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண அவன் வந்து அனௌன்ஸ் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் பேரையா சொன்னா என்ன ஆகும்? சொல்லி முடிக்க முடியுமா? ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேஷன் வழியா போச்சோ அத்தனை ஸ்டேஷனையும் சொல்லணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப அதனாலதான் அங்கங்க முக்கியமான ஸ்டேஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி இங்க 2 இம்பார்ட்டண்டா ரசத்தை சொல்லியாச்சு, சப்தத்தை ஆகாசத்தை சொல்லியாச்சு, ஜலத்தை சொல்லியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபீல் பண்ணிக்கணும். பஞ்சபூத்தங்கள்ல மீதி 3 பூத்தங்கள்லையும் பகவான் எப்படி இருக்கார்? பூமி தத்துவத்துல பிருத்திவியில அவர் ரச கந்த தன்மாத்திரையா இருக்கார், ஸ்மெல்லா இருக்கார். பகவான் எல்லா பூமி தத்துவத்திலையும் ஸ்மெல்லா இருக்கார், ரச தன்மாத்திரையா கந்த தன்மாத்திரையா இருக்கார். அக்னியில் அவர் ரூப தன்மாத்திரையா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வாயுல வந்து ரசத்தன் இது ஸ்பர்ஷ தன்மாத்திரையா இருக்கார்.
அப்ப ஃபில் பண்ணிங்க. பிருத்திவியில கந்தத்தன் மாத்திரை, ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரசத்தன் மாத்திரை, அக்னியில ரூபத்தன் மாத்திரை, வாயுல வந்து ஸ்பர்ஷத்தன் மாத்திரை, ஆகாசத்துல சப்தத்தன் மாத்திரையா அவர் சூக்ஷ்மமா அவர்தான் இருக்கார். முடிஞ்சு போச்சு. சர்வ வியாபகமாயிட்டார். சர்வ வியாபகமா பஞ்சபூத்தங்களுக்கு பேசா அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, வேதங்களையும் சொல்லியாச்சு. எல்லா வேதங்களையும் பிரணவமா நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, பௌருஷம் ரிஷு மனிதர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷத்தன்மையாக நான் இருக்கின்றேன். புருஷத்தன்மைன்னா நீங்க நினைக்காதீங்க, நம்ம ஜெயந்தி அம்மா இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பாங்க. இந்த விடோவானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்களை காப்பாற்றணும், படிக்க வச்சணும், அவங்கள வந்து சீக்கிரமே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த 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 ஹஸ்பண்டோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒய்ஃபுங்களுக்கு வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிங்க மாதிரி இருப்பாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த விடோவா இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளையோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பொம்பளைட்டு இருக்கும். நிறைய இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா ஆண் பெண் எல்லாம் பேதம்லாம் இல்லை, தன்மை இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பக்தியை பேசுறேனோ அங்கெல்லாம் எனக்கு பெண் தன்மை வந்துடும். எங்கெல்லாம் நான் அறிவை பேசுறேனோ அங்கெல்லாம் ஆண் தன்மை வந்துடும். எங்கெல்லாம் நான் தைரியமா இருக்கணும் அங்கெல்லாம் ஆண் தன்மை வந்துடும். எங்கெல்லாம் பக்தி பாவம் இது மாதிரி வருதோ அங்கெல்லாம் பெண் தன்மை வந்துடும். அப்ப ஆண் இடத்துல ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்கும், பெண் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இருக்கும். அப்ப அந்த ஆண் தன்மைக்கு பேர் என்ன அப்படின்னா பௌருஷம் அப்படின்னு பேர். நீங்க வெறுமனே இதை மட்டும் எடுக்காதீங்க. மனுஷன் ஆண் தன்மை அப்படின்னா ஆண்கிட்ட வந்து ஆண் தன்மை அதிகமா இருக்கு, அதான் ஆண். பெண்ணிட்ட பெண் தன்மை அதிகமா இருக்கு, அதனால பெண். ஆனா ரெண்டு தன்மையும் ஒவ்வொருத்தையுமே இருக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களில் ரிஷு, மனிதர்களில் நான் பௌருஷமாக இருக்கின்றேன் அப்படின்னா புருஷ தன்மையாக இருக்கின்றேன். எங்கெல்லாம் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க புருஷனா இருக்கீங்க. எங்கெல்லாம் ஒரு டயலமால இருக்கீங்களோ, எங்கெல்லாம் ஒரு உணர்வுக்கு உட்பட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஸ்திரீயா இருக்கீங்க. அப்ப நான் தடுமாறி நிக்கிறேன் அப்படின்னா எமோஷனல் பாண்டேஜஸ் ஆகுறேன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ தன்மையில இருக்கேன். எங்கெல்லாம் நான் அறிவை பேஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இதுதான் இப்படிதான் அப்படின்னு நான் நிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் வந்து ஆண் தன்மையோட இருக்கேன். புரிஞ்சுங்க? அப்ப அந்த ஆண் தன்மையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலகீனம் இல்ல, அந்த ஆண் தன்மைன்றது பலம். எந்த விஷயத்திலையும் பலகீனம் எது அப்படின்னா உணர்வுகளுக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா பலகீனம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண் தன்மையாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். இதோட இது முடியுது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் பார்ப்போம். இது ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் விஞ்ஞானம். பகவான் வந்து பிராணனா இருக்கார், அந்தர்யாமி கான்சியஸ்னஸா இருக்கார். எங்க இருக்கார்? சர்வத்திலையும் இருக்கார். ஈஸ்வரனை சர்வத்திலையும் தரிசனம் பண்றது அதுதான் விஞ்ஞானம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. ओम गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நாராயண நாராயண நாராயண. நான் சொல்ல மறந்துட்டேன். மூணாவது உபாசனைக்கு பேர் அகங்கிரக உபாசனை. முதல் உபாசனை பிரதீகம், ரெண்டாவது உபாசனை சம்பத்து,
மூணாவது உபாசனைக்கு பேர் அகங்கிரகம். அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்பத்து உபாசனை இப்ப ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அறிவு அறிவு